Good morning, students. 10th standard periodic classification of elements. Periodic classification of elements ஸோ மொத்தமாக வந்து நம்ம என்ன பார்த்தோம் 7 periods இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 7 periods and 18 groups and 118 elements. 118 elements இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 118 எலமெண்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா ஐயூபிஎஸ்சின்றதை மென்ஷன் பண்ணுறோம். ஐயூபிஏசி. ஓகே, அப்போ ஒரு பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் சொன்னால் அந்த பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில் 7 periods இருக்குது, 18 groups இருக்குது, 118 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஐயூபிஎஸ்சின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 mark கொஸ்டின். இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் ஐயூபிஎஸ்சியுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இயர்னு கேட்டாங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது, 7 periods இருக்குது, 18 group இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், கோவலன்ட் ரேடியஸ் என்னன்னு பார்த்தோம். கோவலன்ட் ரேடியஸ் இந்த கோவலன்ட் ரேடியஸ்னு சொன்னா அந்த கோவலன்ட் ரேடியஸ்ல ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் மாலிகுல். ஏன் சார் ஆட்டம் சொல்லக்கூடாதா சார்? 2 or more atoms. ஹைட்ரஜன் H2ன்னு சொன்னா 2 or more atoms present here. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை சேம் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அது 2 or more atoms இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மாலிகுல் தான் சொல்லணும். அப்போ மாலிகுல்னு சொல்லும் போது இந்த ரேடியஸ், ஸோ இந்த ரேடியஸ் என்ன சொல்ல அப்படின்னா இந்த சென்ட்ராய்டு தட் இஸ் ஏ நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்ம வேலன்ஸ் செல்லுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரேடியஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? சென்ட்ராய்டு இருக்கிற நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல வச்சு தான் ரேடியஸை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 moles, இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர், ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ இந்த ரேடியஸை கால்குலேட் பண்ணும்போது சென்ட்ராய்டு இருக்கிற இந்த நியூக்ளியஸும் ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த சென்ட்ராய்டு இருக்கிற நியூக்ளியஸும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரேடியஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ரேடியஸ் இது டோட்டல் H2 வேல்யூ 0.74 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 0.74 எடுத்துட்டோம் அப்படின்னா 2R = 0.74. ஒரு நிமிஷம். R = 0.74 ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ R = 0.74 divided by 2. இது 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0, 3 2s are 6 ரிமைனிங் பேலன்ஸ் 1, 7 2s are 14. அப்போ ரேடியஸ் உடைய வேல்யூ 0.374, தட் இஸ் ரேடியஸ். அப்போ இதோட வேல்யூ, இதோட ரேடியஸ் இந்த சென்ட்ராய்டு நியூக்ளியஸில் இருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரேடியஸ் வந்து 0.37. இதனுடைய சென்ட்ராய்டு நியூக்ளியஸ் இருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரேடியஸ் சொன்னா தட் இஸ் 0.74. அப்போ H2 உடைய ரேடியஸ், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய ரேடியஸ், ஹைட்ரஜன் ஆட்டம் ரேடியஸ் 0.37, another ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய ரேடியஸ் 0.37. கிளியரா? ரைட். அப்போ ரேடியஸ் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடி. இந்த அட்டாமிக் ரேடியில பீரியாடிக் டேபிள்ல பார்க்கும்போது there are 2 trends, ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் எலமெண்ட் டிக்ரீசஸ். சரியா? லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு என்ன சார் சொல்லலாம்? பீரியட்ஸ்ல வந்து லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா 7 periods சொன்னோம்ல இந்த பீரியாடிக் டேபிள்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ உங்களுக்கு மாடலுக்காக போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி உங்களை போட சொல்லியிருக்கேன், நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 3ல இருந்து 17 இருக்கும், இது 18 இருக்கு போது, 1 and 2 இருக்கு போது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்க 1 and 2. எஸ், 1 and 2 அங்கே இருக்குது. 1 கொஞ்சம் ஒரு மாலிகுல்ஸ் வந்து 2 இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்க பீரியடிக் டேபிள். அப்போ இதில் வந்து டோட்டலாக இங்கே 3 to 17 வரல இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை பீரியட்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 periods இருக்கு. அப்போ அந்த 7 periodsல அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ எலமெண்ட்ஸ் டு டிக்ரீசஸ் வேரஸ் அலாங் த குரூப்ஸ். அப்போ குரூப்ஸ்ல ஸோ இதுதான் பீரியட்ஸ். இந்த ஆர்டரை பொறுத்த வந்து நம்ம பீரியட்ஸ்னு சொல்றோம். குரூப்ஸ்னு சொன்னா ஸோ 1 ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ வந்து என்னது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிளியரா? ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. அது பீரியட்னு சொன்னால் லெஃப்ட் டு ரைட். ஸோ இதுதான் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறது ஃபர்ஸ்ட் பீரியட் லெஃப்ட் டு ரைட், செகண்ட் பீரியட் லெஃப்ட் டு ரைட், தேர்ட் பீரியட் லெஃப்ட் டு ரைட், ஃபோர்த்தில் லெஃப்ட் டு ரைட். அப்போ லெஃப்ட் டு ரைட்டில் என்ன ஆகுது அப்படின்னா
the atomic radius of the element decreases. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டிக்ரீஸ்னா குறைந்துட்டு. வேற அலாங் த குரூப்னு பார்த்தா டாப் டு பாட்டம் இதான் குரூப் நம்பர் 1 2 3 4 மொத்தம் 18 குரூப் சொன்னோமா. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து இந்த டாப்ல இருந்து பாட்டம் வரும்போது ஆல்சோ என்ன டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். அதாவது பீரியட்ல வந்து அட்டாமிக் ரேடி என்ன ஆகுது அட்டாமிக் ரேடி நேற்று தான் பார்த்தோம் அட்டாமிக் ரேடி. அப்போ அந்த அட்டாமிக் ரேடி சொன்னால் என்ன ஆகுது பீரியட்ல டிக்ரீஸ் ஆகுது. பீரியட்ல என்ன ஆகுது லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்னதான் டிக்ரீஸ் ஆகுது பீரியட்ல. அதே குரூப்னு சொல்லும் போது குரூப்னா இருக்குது காலம் வைஸ் தானே இருக்குது. இந்த 18 குரூப்ல என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் போகுது. ஸோ லெஃப்ட் இங்கிருந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இங்கிருந்து குறைஞ்சிட்டே வந்து நான் இப்போ லெஃப்ட் அதாவது டாப்லேருந்து குறைஞ்சிட்டே வருது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உன்னுடைய புக்கில் வந்து 110ல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருமா. வேறஸ் த குரூப் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ இந்த டாப் டு பாட்டம் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்லேருந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் ரேடி வந்து குரூப்ல பீரியட்ல வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது. குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் போகும்போது ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் த இன்க்ரீஸ் டவுன் த குரூப் டியூ த இன்க்ரீசிங் த வேலன்சி செல் ஆஃப் த டவுன் த குரூப். ஆனால் அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால குரூப்ல வந்து இன்க்ரீசிங் த வேலன்சி செல் ஆஃப் த இன்க்ரீசிங் த வேலன்சி செல் நம்பர். அப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அட்டாமிக் ரேடி இன்க்ரீஸ் ஆக வேலன்சி செல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னோம். வாட் இஸ் த வேலன்சி செல்? அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் செல்லுன்னு சொன்னோம். சரியா. அப்போ அட்டாமிக் ரேடி இன்க்ரீஸ் ஆக வேலன்ஸ் செல் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த செல் நம்பர் செல்லுனோ சேம் தான். ஸோ என்னென்ன செல் இருக்குன்னா there are 4 செல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். KLMN KLM there are 4 செல் இருக்கு. சப் செல் சொன்னா அதுவும் 4 தான். S செல் P செல் டி செல் எஃப் செல் அப்போ 4 செல். அப்போ மெயின் செல் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. சப் செல்னு பார்த்தாலும் 4 இருக்கு. அதோட சேம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் அதோட வேரியேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட எலக்ட்ரான்ஸோட வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து டாப் டு பாட்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்டாமிக் ரேடி இன்க்ரீஸ் ஆகும் குரூப்ல. அதே போல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா the distance between the valence cell the nucleus increases. அப்போ என்ன ஆகும்னா இந்த செல்லுக்கும் அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இங்கிருந்து இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ் பி டி எஃப்னு வச்சுக்கேன். இப்போ இங்கிருந்து அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான்ஸ் இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வச்சுக்கேன் இங்கேயே முடியுது. 1 and 2 இங்கே முடியுது. சப்போஸ் லித்தியம் எடுக்கணும்னு வச்சுக்கேன். இப்போ 1 and 2 3 ஆகுது. சப்போஸ் போரான் எடுத்தனா ஆகணும் இதுலேயே வரும். அப்போ அதனுடைய அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுனா எலக்ட்ரான்ஸுடைய டிஸ்டன்ஸும் இந்த நியூக்ளியஸ் உடைய டிஸ்டன்ஸும் அவுட்டர் மோஸ்ட்ல இங்கே வருது எலக்ட்ரான்ஸ்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுது. புரியுதா. இதுல எலக்ட்ரான்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா முடியுதுன்னா இங்கே முடியுது. செகண்ட் செல்ல முடியுதுன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. தேர்ட் செல்ல முடியுதுன்னா டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. ஃபோர்த் செல்ல முடியுதுன்னா இவ்வளோ வருது. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அது அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான் செல்லுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் செல் அண்ட் நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ். அப்போ நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உடைய இங்கதான் அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா. ரைட். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, புரிஞ்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது ஃபர்ஸ்ட் செல் இருக்கு, இது செகண்ட் செல், தேர்ட் செல், இது ஃபோர்த் செல். மொத்தமே 4 செல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெயின் செல் தான் KLMN சொல்றோம். ஸோ சப் செல் சொன்னா இது எஸ்ன்னு சொல்லலாம், இது பி சொல்லலாம், இது டி சொல்லலாம், இது எஃப் சொல்லலாம். கிளியரா. KLMN சொல்லலாம், இது SPDFன்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது என்னன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இதுதான் எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் இது. சப்போஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் இதுல தான் இருக்கு போகுது. 3 எலக்ட்ரான்ஸ் வருது அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸ் இந்த நியூக்ளியஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வரப்போகுது. சரியா. 5 எலக்ட்ரான்ஸ் சொன்னா இதுல தான் இருக்கு. 6 மேல போகுதுன்னு அப்படின்னா என்ன இதுல வரப்போகுது. அப்புறம் இதற்கு இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் சார் இங்க இங்க ஒரு அவுட்டர் பாத்லயும் என்ன இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வந்துட்டே இருக்கும். எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு நியூக்ளியஸ்க்கும் இங்க இருக்கிற இந்த எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. சப்போஸ் அதை விட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ இங்க இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்க்கும்
இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல இருந்து பார்க்கும்போது செல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். செல் நம்பர் எல்லாமே சேம் தான், இருக்கிறது மொத்தமே 4 செல் தான், KLMN. ஸோ எங்க எந்த இடத்துல ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் கூட செல் நம்பர் எவ்வளோ, ஸோ மெயின் செல்னா KLMN அப்படின்னு சொல்லணும். சப் செல்ஸ் கேட்டாங்கன்னா SPDF, S பிளாக். நம்ம அதை வச்சு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீரியடிக் கிளாஸ் மென்டலிஃப் என்ன பண்ணாருன்னா S பிளாக், P பிளாக், D பிளாக், F பிளாக், ஸோ SPDF அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பிளாக் எலமெண்ட்ஸ் அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். 4 பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லும் போது அதுலயே வந்து மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும், நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், மெட்டலைட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்றத வந்து பண்ணாங்க. ஆக்டிவ் மெட்டல்ஸ், இன்ஆக்டிவ் மெட்டல்ஸ் எப்படி, இன்னட் கேஸ் எலமெண்ட்ஸ் எப்படி, நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் எப்படி, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அப்போ என்ன அப்படின்னா இந்த செல் ரிமைன்ஸ் த சேம் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீசஸ், அதாவது ப்ரோட்டான்ஸ் உடைய இது, அதாவது ப்ரோட்டான்ஸ்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரோட்டான் டபுள் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இம்போஸ் த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். இப்போ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் வந்து இருக்க போகுது. அப்போ ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கும்போது ஓவர் டு எலக்ட்ரான்ஸ், தஸ் எலக்ட்ரான் க்ளோட் சிங்ஸ் டுவார்ட்ஸ் த நியூக்ளியஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் செல் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போரான் ஒன்று கொடுத்துருக்காங்க. லித்தியத்துடைய அட்டாமிக் நம்பர் 3, போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. கிளியர்? இப்போ லித்தியம் சொல்லும் போது என்னன்னா இதுதான் லித்தியம் எடுத்துன்னு வச்சுக்கேன். இது லித்தியம் ஃபர்ஸ்ட் செல்லுன்னு வச்சுக்கிது, நியூக்ளியஸ். இது செகண்ட் செல், தேர்டு, 4, மொத்தமே 4 செல் தானே. இது லித்தியத்துக்கு நான் போட்டுட்டேன். போரானுக்கு போகிறேன், சேம் ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட் செல், 4th செல். ஸோ இதுமாதிரி நான் 4 செல் போடுறேன்னு வச்சுக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3 தான். ஃபர்ஸ்ட் செல்லில் மோஸ்ட்லி ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் 2 எலக்ட்ரான்ஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர் 3 தான். ஸோ அதனால அதை மென்ஷன் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ இங்கே பாருங்க போரான் பாருங்க, போரான் சொன்னால் எவ்வளோ இருக்கும், 5 சொன்ன அட்டாமிக் நம்பர். ஃபர்ஸ்ட்ல வந்து 2 இருக்கும், செகண்ட்ல எவ்வளோ இருக்கும், 4, 5. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் பாருங்க, இது 3, இது 5. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் செல். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டாங்க, அது KLMN சொல்லும் போது எல்லாமே வந்து செல் வந்து சேம் செல்லாக தான் இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் இம்போஸ் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். எல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு எலக்ட்ரான்ஸும் ஒரு அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா இங்கே நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிற புரோட்டானுக்கு சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிற புரோட்டானுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரான்ஸ் உடைய அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவல்ல இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் இன்னும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், அட்ராக்ஷன். சரி, அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே வரும் பார்க்கும்போது 1, 2, 3 அவுட்டர் மோஸ்ட் லெவலில் இருக்கு 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதனுடைய அட்ராக்ஷன் ஒன்று எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் அட்ராக்ஷனாக இருக்கும். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அப்போ அது மாதிரி இருந்தது அப்படின்னா the electron flow to which the result என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா the decreases the atomic size. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும், அட்டாமிக் சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் லித்தியம். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இதில் லித்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் டு போரான் வரும்போது குறைய ஆரம்பிக்கும். அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக கிராஜுவலி டிக்ரீசஸ் த அட்டாமிக் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீரியடிக் கிளாஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான்ஸ் லெவல் வந்து என்னவோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கை கவுண்டிங் வந்து எக்ஸ்ட்ராவா புரோட்டானுக்கும் இது அப்சர்வேஷன், இந்த புரோட்டான் நியூக்ளியஸ்க்கும் அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்ராக்ஷனுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கும்போது என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கிராஜுவலி டிக்ரீசஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக கிராஜுவலி டிக்ரீசஸ் த அட்டாமிக் ரேடியஸ். கிளியரா? ரைட். ஸோ மறுபடியும் உங்களுக்கு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு செல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு செல்லில் நம்பர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வேலன்ஸ் செல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கிற அந்த ஆக்சிஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற ஆக்சிஜன் ஸ்டேட் சொன்னாலும் சரி, அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்பிட்டால்
அந்த ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட்ல சர்க்யூட் பாத் இருக்குல்ல, அதான் ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த சர்க்யூட் பாத் இருக்கலாம். ஏன் சார் சர்க்யூட் பாத் எலக்ட்ரான் சுற்றி வர அந்த சர்க்யூட் பாத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த ஆர்பிட்ல அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் சுற்றி வருது இல்லை, அதை தான் வந்து நம்ம வேலன்சி செல்லுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி வேலன்சி செல் இருக்கும்போது இந்த ஒரு பீரியட் எடுத்துகிட்டு அப்படின்னு செல் நம்பர் ரிமைன்ஸ் த சேம், நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீசஸ். ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ்ன்னு வச்சுக்கோமே. ப்ரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது மோர் த பாசிட்டிவ் சார்ஜ் இம்போஸ் த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். ஸோ ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் இது அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, த ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓர் தஸ் த எலக்ட்ரான் க்ளோட் த ஸ்ட்ரிங்ஸ் டுவார்ட்ஸ் த நியூக்ளியஸ். அப்போ என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸ்லேருந்து அட்ராக்ஷன் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்போடு இருக்கும். சரியா? ஸோ நம்ம அயனிக் ரேடி பார்க்கும்போது இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அப்போ அந்த அட்ராக்ஷன் வந்து இருக்கும்போது இதில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் க்ளோ ஸ்ட்ரிங்ஸ் டுவார்ட்ஸ் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் இதோ இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன இருக்குன்னா அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ரிப்பல்சன் இருக்கும். அப்போ ரிப்பல்சன் இருக்கும்போது என்ன சார்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடும். அதான் அப்போ என்ன சார் ஒரு புவர் ஷீல்டிங் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த புவர் ஷீல்டிங் வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இது என்ன அட்ராக்ஷன் நியூக்ளியஸ்க்கு இதுக்கும் அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுடைய அட்ராக்ஷன் இருக்கா போயிடுன்னா இந்த ப்ரோட்டானுக்கு இல்லை, அந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ்னா என்ன சொல்றோம், அதுதான் வந்து நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது நியூக்ளியஸ்ல. அப்போ அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரானுடைய அப்சர்விங் எப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது இருக்காது, ஒரு க்ளோடு இருக்கும். அந்த புவர் ஷீல்டிங் வந்து கிரியேட் பண்ணிடும். ஷீல்டிங் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த இதுக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடி ஆல்சோ டிக்ரீசஸ். கிளியரா? ரைட். ஸோ அதுதான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. லித்தியம் ஒன்று கொடுத்தாங்க. லித்தியத்துடைய அட்டாமிக் நம்பர் 3, போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. ஸோ அதை கொடுக்கும்போது போரான் அவுட்டர் செல்ல இருக்கிற இதுதான் வேரியேஷன் ஆஃப் த அட்டாமிக் ரேடியஸ். இப்போ த அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு போரான். லித்தியத்திலேருந்து போரான் போகும்போது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் போடணும், அதை ரீசன் எழுதணும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அயானிக் ரேடினா என்ன? வாட் யூ மீன் பை அயான்ஸ்? ஸோ நம்ம சொல்லுவோம் அயானிக் என்ன அப்படின்னா சொல்லுவோம்னா there are 2 அயான்ஸ் சொல்லலாம். என்ன அயான்ஸ் சொல்லுவோம்? there are 2 அயான்ஸ். ஒரு அயான்ஸ் வந்து கேட்டயான் சொல்லுவோம், பாசிட்டிவ் சொல்லுவோம் கேட்டயான்ஸ். செகண்ட் ஒன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனியான்ஸ். அப்போ இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் சொல்லும் போது சார் எப்படி சார் நம்ம கேட்டயான்ஸ் ஆனது நியூட்ரல்ல வந்து நியூட்ரல் ஆட்டம்ஸ். ஒரு நியூட்ரல் ஆட்டம்னா பிளஸ் ஆர் மைனஸ். கிளியர்? அந்த நியூட்ரல் ஆட்டத்தில் atom loss on electron it becomes positive charge. நியூட்ரல் ஆட்டத்துல லாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த லாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா தட் இஸ் a positive charge இது கேட்டயான்ஸ். ஒரு நியூட்ரல் ஆட்டத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆஃப் இருக்கும். சரியா? அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா புரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் சொன்னாவே என்ன சொல்லலாம்? கேட்டயான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ் சொன்னா என்ன சொல்லலாம்? கேட்டயான்ஸ். Next, whereas the gain of the electrons வந்து gain பண்ணுது அப்படின்னா the charged. அப்போ அந்த electron by neutral atom form. அப்போ அந்த நியூட்ரல் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுது. சரி, நியூட்ரல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா அது என்ன சார்ஜஸ் இருக்குன்னா எலக்ட்ரானவே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ நியூட்ரல் ஆட்டத்தில் எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் ஆனியான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ கேட்டயான்ஸ் என்னன்னு தெரியுது, ஆனியன்ஸ் என்னன்னு தெரியுது. கேட்டயான்ஸ் அப்படின்னா நியூட்ரல் ஆட்டத்தில் லாஸ் ஆஃப் ஆன் எலக்ட்ரான். நியூட்ரல் ஆட்டத்தில் லாஸ் ஆஃப் ஆன் எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் கேட்டயான்ஸ், கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஆனியான்ஸ். சிம்பிள். அப்போ கேட்டயான்ஸ்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னு தெரியணும். இது வந்து கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் எதில் அப்படின்னா நியூட்ரல்ல. கிளியரா? ரைட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லித்தியம் ப்ளஸ், ஃப்ளூரின் ப்ளஸ், சோடியம். இப்போ NaCl சொல்கிறோம்ல, லித்தியம் ஃப்ளூரைட். ஒன்று வந்து லித்தியம் ஃப்ளூரைடு எடுத்துப்போம், இன்னொன்று வந்து சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் NaCl. ஸோ தட் இஸ் ஏ காமன் சால்ட். ஸோ இதுக்கு மாதிரி Na+ இருக்கும்போது இதனுடைய இது எப்படி இருக்கும்? கெயின் பண்ணால் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், லாஸ் பண்ணால் என்ன இருக்கும்?
அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் ஆன் இம்பார்ட்டண்டாக என்ன சொல்லணும்னா இந்த பிஹேவியர் சொல்யூஷன் இம்பார்ட்டன்ட் சொன்ன சொல்யூஷன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நம்ம இதுவும் குடிக்கிறோம்ல மில்க் டே டு டே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி மில்க் கொடுப்பாங்க, இல்லை மார்னிங் வந்து டெய்லி மில்க் கொடுப்பாங்க. டீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. டீ குடிக்கிறது பதிலாக மில்க் குடிச்சா நல்லாயிருக்கும், இல்லை ஹார்லிக்ஸ் குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம டே டு டே வந்து நம்மளுக்கு கவ் மில்க் கிடைக்குது, அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல மில்க் பவுடர் வச்சுப்பாங்க. மில்க் பவுடரை வச்சுட்டு ப்ளஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க மில்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு சில கண்ட்ரியில் இன்றைக்கும் டே டு டே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்படி சொல்லும் போது என்ன சொல்லலாம் மில்க் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொலிட் ப்ளஸ் சால்வன்ட் சொல்லலாம். மில்க் பவுடரை வந்து சொலிட்னு எடுத்துக்க, சால்வெண்ட்டை வந்து வாட்டர்னு எடுத்துக்க. சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட் மில்க் இஸ் சொல்யூஷன். வாட் இன் பை சொலிட் த காம்போனன்ட் லெசர் அமௌண்ட் பை வெயிட். ஒரு காம்போனன்ட் எடுத்து லெசர் அமௌண்ட் பை வெயிட் எடுத்தோம் அப்படின்னா அது சொலிட்னு சொல்லலாம். அதே காம்போனன்ட் லார்ஜ் அமௌண்ட் பை வெயிட் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து சால்வெண்ட் சொல்லலாம். அப்போ சொலிட் பிளஸ் சால்வெண்ட் மில்க் யூஸ் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ மில்க் பவுடர் வந்து நம்ம சொலிட்டா எடுத்துக்கலாம், சால்வெண்ட் வந்து வாட்டரா எடுத்துக்கலாம், சொல்யூஷன் வந்து மில்கா எடுத்துக்கலாம். அப்போ சொலிட் பிளஸ் சால்வெண்ட் மில்க் யூஸ் சொல்யூஷன். மில்க் பவுடர் பிளஸ் வாட்டர் மில்க் யூஸ் மில்க். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்யூஷன் சொல்லலாம். கிளியரா? ரைட். அப்போ உனக்கு சொல்யூஷன் சொன்னா அதுவும் சொல்லலாம். இல்லை உன்னை புரியாத மாதிரி சொல்லுங்க சார் இன்னொன்னா ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்க. ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துட்டு கூடவே டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட் எடுத்து ஒரு ஸ்பூன் போடு, டிசால்வ் பண்ணு, நல்லா கரைஞ்சி. தட் இஸ் ஏ சொல்யூஷன். அப்போ சொலிட் சால்வெண்ட் மில்க் யூஸ் சொல்யூஷன். ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக வேறு கிளாஸில் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம டாபிக் போலாமா? அப்போ அதில் சொல்யூஷன் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற காம்பவுண்ட். வாட் இஸ் சாலிட்? சாலிட் சொன்னவே ஒரு ரெஜிட், அதாவது அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்மெண்ட் த மாலிகூல்ஸ். வாட் இஸ் த மாலிகூல்ஸ்? 2 or more atoms of different kind of the elements இருந்தது அப்படின்னா மாலிகூல்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் சொன்னா சேம் மாலிகூல்ஸ், ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் சொல்லலாம். அதே டை அட்டாமிக் மாலிகூல்ஸ்னா ஒரு HCl சொல்லலாம், இல்லை சோடியம் குளோரைடு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். 2 or more atoms, வேற ஆட்டம்ஸ் இருக்கு. Na+ ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு, Cl Na என்ற ஒரு ஆட்டம்ஸ், Cl- ஒரு ஆட்டம்ஸ். அப்போ NaCl எடுத்து ஒரு மாலிகூல்ஸ். சேம் எலமெண்ட் இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி மாலிகூல்ஸ். அப்போ மாலிகூல்ஸ் சொல்லும் போது அது மேட்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு யூஸ் தான். சரியா? நம்ம சொல்லிட்டே போகலாம், நம்ம டாபிக் போகலாம். சாலிட்னா வெரி டைட்லி க்ளோஸ்டு அரேஞ்ச் தான் மாலிகூல்ஸ் இருக்கும். சாக் பீஸ் ஒரு சாலிட் தான் சொல்லலாம். சரியா? அதோ சார் வச்சுட்டு இருக்க மைக்கோ ஒரு சாலிட் தான், பென் ஒரு சாலிட் தான், செல்ஃபோன் சொல்லலாம், லேப்டாப் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வரை நிறைய சாலிட் ஸ்டேட்டில் பிரிக்ஸ் சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். சரியா? சாலிட் ஸ்டேட்டு. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the solution and structure of ionic solid, size of cation always smaller than the corresponding the neutral atoms. ஒரு சாலிட் ஸ்டேட்ல எடுத்தா அப்படின்னா அது வந்து நம்ம என்ன அயான்ஸ் இருக்குன்னு நம்மளால வந்து அயனைசேஷன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அயனைசேஷன்ல அனலைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதில் அயான்ஸே நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் பண்ணும்போது தான், வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது தான் அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கா. சாலிட் ஸ்டேட்ல ஆனதுக்கு அப்புறம் அதில் கேட்டையான்ஸ் ஆனையான்ஸ் அதான் சொன்னேன். அதாவது ஒரு நியூட்ரல்ல எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆனையான்ஸ் சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜ் சொல்லலாம். அதே ஒரு நியூட்ரல் வந்து எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஏ கேட்டையான் நம்ம சொன்னோம். கேட்டையான் சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் சொல்றோம், ஆனையான் சொன்னா நெகட்டிவ் சார்ஜ் சொல்றோம். புரியுதா? அப்போ நம்ம இந்த டாபிக்ல என்ன சொல்ல வரோம்னா கேட்டையான்ஸ் ஆனையான்ஸ் சாலிட் ஸ்டேட்ல இருந்து அனலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரோம். அப்போ ஒரு சாலிட் ஸ்டேட்ல ஒரு எலமெண்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அது கேட்டையான்ஸ் ஆன, இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதெல்லாம் கேட்டையான் சொல்றோம், இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதெல்லாம் ஆனியான் சொல்றோம். கிளியரா? ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ண வராங்க. ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. பட் ஆனியான் லார்ஜர் தென் த நியூட்ரல் ஆட்டம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுமாலாரா இருக்கும். கேட்டையான்ஸ் எப்பவுமே வந்து சாலிட் ஸ்டேட் இருந்தால் சுமாலாரா இருக்கும். பட் ஆனியான் வந்து பார்த்தா லார்ஜர் ஆஃப் த நியூட்ரல் ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நியூட்ரல் ஆட்டமா இருந்தது அப்படின்னா கேட்டையான்ஸ் லெவல் குறைவா இருக்கும், ஆனியன்ஸ் லெவல் வந்து அது ஹை லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதில் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல. ரைட். நோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், சைஸ் இந்த கேட்டையான் இஸ் டிக்ரீசஸ். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா கேட்டையான்ஸ் உடைய சைஸ் வந்து எப்படி இருக்குமா, ஆல்சோ டிக்ரீசஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாசிட்டிவ் சார்ஜ் என்னது கேட்டையான் சொன்னா இந்த கேட்டையான்ஸ் உடைய சார்ஜ் வந்து இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ஓகேவா, அந்த சைஸ் எப்படி இருக்குமா
டிக்ரீசஸ். ஓகே, அதே நெகட்டிவ் சார்ஜுடைய சார்ஜ் வந்து இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா அது ஆனையனுடைய சைஸ் வந்து என்ன இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். அதே ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்போசிட், புரியுதா? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா சைஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். அதே வந்து சைஸ் ஆனியனுடைய சைஸ் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து டிக்ரீஸாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? நோட் போட்டு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ, சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சைஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். அதுக்கு ஆப்போசிட், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே டிக்ரீஸ் ஆக போகுது, அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆக போகுது. அப்படியே திருப்பியும் சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார், இந்த டாபிக்கோட இந்த இது முடிச்சலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். லாஸ்ட் என்ன அப்படின்னா லித்தியம் டு சோடியம். நான் ஆல்ரெடி சொன்னேன் லித்தியத்துடைய அட்டாமிக் நம்பர் 3. சரியா? லித்தியம் அண்ட் சோடியம் லாஸ் ஆஃப் த சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் த சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் தேர் த அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி லெவல் ஃப்ரம் த கேட்டயான்ஸ். ஸோ எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இப்போ நான் சொன்ன லித்தியம் சொன்ன அட்டாமிக் நம்பர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், கே செல். கே செல் ஹவு மெனி எலக்ட்ரான் ப்ரெசென்ட்? 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ கேஎல் எல் செல் வரும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம். அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி லெவல் இஸ் டு ஃபார்ம் கேட்டயான்ஸ். அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க அந்த எனர்ஜி லெவல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு எலக்ட்ரான்ஸ் இங்கே அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான்ஸும் ஆட் ஆகும் போது கெயின் ஆஃப் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும், சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறேன். கரெக்டா? ஒரு எலக்ட்ரான்ஸும் ஆட் ஆக நியூக்ளியஸ்ல இருக்க புரோட்டானோட சார்ஜஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட அட்ராக்ஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அயான்ஸ் ஃபார்ம் ஸ்மாலர் பிகாஸ் ரிமைனிங் த எலக்ட்ரான்ஸ் இன்னர் செல்ஸ் அண்ட் அட்ராக்ட் மோர் ஸ்ட்ராங்லி த நியூக்ளியஸ். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வெரி வெரி ஸ்ட்ராங்லி. அப்போ என்ன அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற இந்த செல் இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணா எலக்ட்ரான்ஸ்க்கும் அட்ராக்ஷன் எப்படி இருக்குமா, ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அடுத்த ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாரு. The fluorine and chlorine become the negative ions that gaining the electron. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் fluorine. ஸோ fluorine சொன்னா F ன்னு சொல்லலாம், and chlorine சொன்னா Cl சொல்லலாம். F minus and Cl. So most of electronegativity of elements, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸுமே. ஸோ ஆல்ரெடி நிறைய எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே வந்து ஹாலஜன் ஃபேமிலி சொல்லியிருக்கேன். நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா fluorine and chlorine becomes the negative ions அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் அயன்ஸ் கெய்னிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், இதை என்ன பண்ணுது அப்படின்னா கெயின் பண்ணுது, எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்குது. அது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் when electron is added. அப்போ கெய்னிங்னா அப்புறம் எலக்ட்ரானை உள்ள வாங்கிக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள வாங்கினாவே அது வந்து ஆனியன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன வந்து when electron is added the charge is nucleus not great enough the is hold the increased number of the electrons closely hold the electrons in the neutral atom. ஏன் சார் அப்படின்னா இந்த ஃப்ளூரினும் குளோரினும் வந்து கெயின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஒன்று ஆட் பண்ண அப்படின்னா ஆட் ஆகாது. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரி, அப்போ அந்த அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. the nucleus not great the hold the increase the number of the electrons. ஆனா நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்குது. என்ன ரீசன்ஸ் என்ன, க்ளோஸ் த ஹோல் எலக்ட்ரான்ஸ் இந்த நியூட்ரல் ஆட்டமா இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜும் ஆல்ரெடி என்ன இருக்கு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், ஃப்ளோரின் அண்ட் குளோரின். ஓகே, எலக்ட்ரான் சார்ஜ் என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும், ரிப்பல்சன் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்காது. இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் ரிப்பல்சன், இந்த பவர் ஷீல்ட் இருக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க கடைசி, the atomic radius, the ionic radius also decreases along the period. நல்லா புரிஞ்சுங்க, பீரியட்னு மொத்தம் how many periods இருக்கு டோட்டலா 108 பீரியட்ஸ் சொன்னா 7 பீரியட்ஸ் இருக்கு. அந்த 7 பீரியட்ஸ்ல டோட்டலாக வந்து 18 குரூப் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். 18 குரூப் 7 பீரியட்ஸ் இருக்கு, 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸில் அட்டாமிக் ரேடியும் அயனிக் ரேடியும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆல்சோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் குரூப் லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம் குரூப்ல மட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட்டாமிக் ரேடி அண்ட் அயானிக் ரேடி
பீரியடில் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை 2 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சரி, உங்களுக்கு தெரியணும். பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியம் அயனிக் ரேடியம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லெஃப்ட் டு ரைட் போகும்போது டாப் டு பாட்டம் வரும்போது குரூப்பில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது உனக்கு தெரியணும். கிளியரா? சரி, ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டாப்பிக்கில் கேளுங்க. இதில் 2-3 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். ஏன் ஃப்ளோரினோ குளோரினோ வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் க்ளோஸ் டு ஹோல்ட் த எலக்ட்ரான்ஸ் இன் த நியூட்ரல் ஆட்டம்ஸ். சரியா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் நம்ம ஆல்ரெடி அது கெய்னிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது ஒரு ரீசன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குளோரினும் ஃப்ளோரினோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ். அந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்கு. when the electrons are added, அதில் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணது சார்ஜ் ஆன் த நியூக்ளியஸ் நாட் கிரேட். ஸோ அந்த ரீசன் நம்ம இதெல்லாம் to hold the increased number of the electrons அப்படின்னு சொல்லலாம். increased number of the electrons closed in the hold in the electrons in the neutral atom அதுவும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கான ரீசன் தான். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லலாம். கிளியரா? ரைட். அடுத்து என்னன்னா, சரி போதும், இது வரலாம் நீங்கள் இந்த டாபிக் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது என்ன பார்க்க போகிறோம்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ நம்ம பார்க்க போகிறோம்.